என்னாச்சுப்பா? நீ மட்டும் வர, மகா எங்க? நான் மகாவை பார்க்கலப்பா. நானும் மகாவும் தனித்தனியா தான் தேட போனோம். நான் நைட்டு பூராவும் சுத்தி அலைஞ்சிட்டேன். ஆனா அக்காவை கண்டுபிடிக்கவே முடியலப்பா. என்னப்பா, மகாவை காணுமா? பொழுதை விடிச்சு போச்சு, இன்னுமா தேடிட்டு இருக்கா? அவளை தேடி கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம்? அவளை நான் இந்த வீட்டுக்குள்ள விடணும்ல. மா, நைட்டு மதிய பண்ண ஆர்ப்பாட்டம் தெரியும்ல. நீங்க இவ்ளோ பிடிவாதமா இருந்தா எப்படிமா? டேய், ராத்திரி நீங்க 2 பேரும் வெண்ணிலாவை தேடி போனதும் மறுபடியும் நான் அந்த வீடியோவை பார்த்தேன். அவ பேசுனதெல்லாம் இப்பவும் என் காதுல அப்படியே ஒலிச்சுக்கிட்டே இருக்குடா. அவளை நினைச்சாலே என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது. இத பாரு செல்வம், வெண்ணிலாவை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தோம், அப்புறம் அந்த ஆண்டவனால கூட இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. மா, நீங்களாமா இப்படி பேசுறீங்க? என்ன அவ பேச வச்சிட்டாடா. அவளை என்னால மன்னிக்கவே முடியாது. அப்ப மதிக்கு என்னமா பதில் சொல்றது? இவளுக்கு நம்ம பேசி புரிய வைப்போம்டா. வேற எதை வேணாலும் சொல்லி புரிய வச்சிடலாம். ஆனா அம்மானு வரும்போது அவங்க என்ன தப்பு பண்ணாலும் குழந்தைங்களுக்கு அது பெரிய விஷயமே கிடையாதுமா. அவங்களுக்கு வேண்டியது அவங்க அம்மா மட்டும்தான். அண்ணா நிறுத்துங்க. அண்ணா இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்.